வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம் இருதயத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, தாழ்மைப்படுத்தி, ஆமென், தேவாதி தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தேவன், எங்களுக்கு ஆலோசனை தருகிற தேவன். நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பிக்கிறவர், எங்களை விடுதலையாக்குகிறவர். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை வேறு எந்த வடிவிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஒரு சீரியஸை சிந்திக்கிறதுனுடைய கடைசி செய்தி இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அது. இஃப் யூ ஆர் அ born again Christian, it should reflect in 10 areas in your life. நீ ரட்சிக்கப்பட்டவன் பட்டவள் என்று சொல்லுவாயானால் அது உன் வாழ்க்கையிலே 10 இடங்களில் வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 10 இடத்துல. ஆமென், ஆமென். நல்ல முக்கியமான சில காரியங்களை தேர்ந்தெடுத்து நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கோம். முதலாவது நாம் பார்த்தோம், நாம் எப்பொழுதுமே மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென், ஆமென். அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து, நாம் தேவனை முழுமையாக நம்பி வாழ வேண்டும். அது நம்முடைய வார்த்தையிலே, செயலிலே, விசுவாசத்தில், எல்லாவற்றிலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஆண்டவருடைய, தேவனுடைய விசுவாசியினுடைய தன்மை அதிலேயும் வெளிப்படணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மூன்றாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை மையமாய் வைத்து வாழுகிற ஜனமாய் அதில் வெளிப்படுத்தி காட்டணும் நம்ம விசுவாசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நாலாவது பார்த்தோம், அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்கிற ஜனமாய் அதை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐந்தாவது பார்த்தோம், இயேசுவை நாம் நேசிக்கிறவர்களாக, ஏன்னா முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உனக்குண்டான எல்லாவற்றோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டதுனாலே, அந்த தேவனாகிய இயேசுவை அந்த அன்பு செலுத்துகிறது நிச்சயமாக அது காட்டப்பட வேண்டும். நிச்சயமாக ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் காட்டுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். ஆறாவது காரியம், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் நாம் வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஏழாவது பார்த்தோம், நமக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது குறைவுகள் இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று நாம் பார்த்தோம். அப்படி ஒரு விசுவாசி தன்னை வெளிப்படுத்தி, விசுவாசினா எப்படி, அவன் என்னதான் அவனுக்கு சோதனை வந்தாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் அவன் கர்த்தருக்காக செய்கிறதுல கரெக்டாக இருப்பான். தட் இஸ் த இலக்கணம். ஆமென். தட்ஸ் அ கிராமர் ஆஃப் அ பிலீவர். ஆமென், ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, எட்டாவதாய் நாம் பார்த்தோம், அவன் எப்படி தன்னை போல பிறனையும் நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அந்த கட்டளையை வைத்து நாம் ஆழமாய் பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை நேசித்து தியானிக்கிறவர்களாக, அதிகமாக வேதத்தை வாசித்து கொண்டே தியானிக்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆமென். ஒரு விசுவாசினுடைய அடையாளம் அது. ஆமென், ஆமென். அவன் விசுவாசினா இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்வனு 9வது பார்த்தோம். 10வது ஒரு காரியத்தை இன்றைக்கி பார்க்குறோம். இது எப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஒரு உண்மையான விசுவாசி என்று சொன்னால் அவனுடைய பிரதானமான காரியம் என்ன? அவன் ஜெபிக்கிறவனாக, ஜெபிக்கிறவளாக இருப்பான். ஆகவே இன்றைக்கி ஜெபத்தை குறித்து ஒரு அளவிற்கு, முழுமையாக இல்லாட்டாலும் ஒரு அளவிற்கு நாம் ஆழமாக நாம் பார்க்க போகிறேன். ஏன்னா that's a time limit we have. ஆமென், ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டைக்குள் பிரவேசித்து. ஆமென். அங்கே ஒரு கமா போடுறாரு. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும்போதே, அது நான் என்ன நினைக்கிறேன்னு, ஏன் அந்த கமா அதில் இருக்குன்னா, நீ ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீ நினைக்கும் போதே சில காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, யாருக்கும் தெரியாத அது தனி அறையில் தன் கதவை பூட்டி. ஆமென். என்ன அழகாக இருக்கு பாருங்கள். அதாவது அறை வீட்டுக்குள் பிரவேசித்தாலே அங்கே அதான அர்த்தம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ தெளிவு, கதவை பூட்டிருங்கிறாரு. அல்லேலூயா.
கதவை பூட்டிருங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்கு பிரியமானவர்களே. அதனுடைய ஆழம் என்ன என்று சொன்னால், நீயும் நானும் தனித்திருக்கிற வேளை. அமேசிங். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அதைத்தான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்றால், மனிதன் என்றால் அவருக்கு கொள்ள பிரியம். யாராக இருந்தாலும் சரி, அவன் ஏழை பணக்காரன் எதையுமே அவர் பார்க்கிறதில்லை. அவருடைய வாசஸ்தலம் மனுஷருக்குள் இருக்கிறதாம். அவர் தூதர்கள் பாவம் செஞ்சப்போ சிலுவையில் மரிச்சாரா? மரிக்கலைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் பிசாசுக்கு காட்டும். நான் பாவம் செஞ்சேன், என்னையும் நீங்கள் நரகத்தில் தள்ளிட்டீங்க எனக்கு, ஆனால் மனுஷனுக்கு மட்டும் வாழ்வு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி. ஏன்னா ஏன் ஆண்டவர் அப்படி செய்யலை? அவனை பிரதான, அதாவது ஒரு தெய்வமாகவே அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு தூதர்களை படைச்சார். தனக்கு கீழே தான், பட் ஆனால் அந்த அளவிற்கு வல்லமையாக எல்லா ஞானத்தோடு நீ தப்பு பண்ணக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய. வேறு யாரும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லடா, யூ கேனாட். அதே மாதிரி தான் சில சமயங்களில் நம்மளே ஆண்டை இவ்வளவு ஜெபிக்கிற நீ, இவ்வளவு ஊழியம் பண்ணுற நீ இதை செய்யலாமான்னு ஆண்டவர் சில சமயங்களில் நம்ம இடத்துல கேட்பார். பாருங்கள், கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. அல்லேலூயா. தி ஐடியாலஜி பிஹைண்ட் இட். நானும் என் தேவனும் தனித்திருக்கட்டும், நான் என் தேவனோடு பேச போகிறேன், மிச்ச எல்லா காரியங்களையும் அடைத்து விடுவேன். ஆனால் பாருங்கள், நம்மளால் ஃபோனை கூட அடைக்க முடியல. ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்போது ஃபோன் வந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம உடனே அட்டன் பண்ணுவோம். நெவர் டூ தேட். பெரும்பாலும் நீங்கள் தாப்பாக போடுற மாதிரி இப்போ நம்ம ஃபோனுக்கு முதல்ல வந்து ஏரோப்ளைன் மோடுலையோ இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கைண்ட்லி டூ இட். ஆமேன். வேறு என்னென்னலாம் சோர்ஸஸ் இருக்குமோ, ஆமேன். காலிங் பெல் அடிப்பான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோம் பண்ணும்போது தான் வீட்டில் காலிங் பெல் அடிப்பான். அதனால் காலிங் பெல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமேன். when you are deeply concerned to pray, you have to prepare yourself, because you are going to speak with a king of kings. வானாதி வானங்களை உண்டாக்குனவரோடு பேச போகிறேன். அது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப சீப்பாக, தரக்குறைவாக, ஏசு தானே ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. No, it's not. It is not. Are you preparing yourself to pray? எத்தனை விஷயம். ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவோம், திருமணத்திற்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், பர்த்டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் ஜீவாதிபதியோடு நாம் பேச வேண்டும் என்று வரும்பொழுது, ஆர் வி ரியலி டூயிங் எனி ப்ரிப்பரேஷன் ஃபார் தேட்? பிரியமானவர்களே, சொல்லலாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆமாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, பட் he wants an intimate relationship with you. Are you doing it? You can go anytime, anywhere. கதவை பூட்டினா தான் ஜெபம்னு ஆண்டவர் சொல்லலை. இஸ்ரவேலின் தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆனால் இருதயத்தில் இருந்த அந்த இன்டிமசி, உண்மையான மனதோடு, உண்மையான அன்போடு கூட நாம் அவரிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். சும்மாலாம் அந்த பைபிளில் வசனம் எழுதலை, ஏதாவது சும்மா அப்படி எழுதி வைப்போம் அப்படிலாம் இல்லைங்க. பி சின்சியர் இன் வாட் யூ ஆர் டூயிங் when it comes to the communication with the Lord. ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது உண்மையோடு இருக்க வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் மனதை ஆயத்தப்படுத்துங்க. விசுவாசத்துக்குள்ளே வாங்க. நான் ஒரு மணி நேரத்தில் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறது எல்லாம் எங்கள் அப்பா கேட்டுருவார் எனக்கு. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். எனக்கு அருமையான ஒரு சாதாரண கலெக்டரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே எவ்வளவு மனு எழுதி, என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு பார்த்து, எப்படி டயத்துக்கு போகணுன்னு பார்த்து, எந்த வண்டியில் போகணுன்னு பார்த்து, எந்த ஆட்டோவில் போகணுன்னு பார்த்து, எல்லாத்தையும் பிளான் பண்ணுற நம்ம. Are we giving the right respect and reverence to God? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் நாம் முதலாவது கொடுக்க பழக வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அதுவே இல்லைன்னு வைங்களேன். நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து, நீலாம் ஒரு ஆள், ஒன்ட்டு நான் வந்து நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பேச ஆரம்பித்தா நீங்கள் எப்படி பேசுவீங்க அவங்ககிட்ட? ஜஸ்ட் திங்க். ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதான் உண்மை. நம்ம எவ்வளவு விழுந்தாலும், எவ்வளவு என்ன பண்ணாலும், பட் do not take it for granted. It cannot go on forever. Hallelujah.
ஏன்னா கர்த்தர் வந்து இவன் என்ன இது ரொம்ப சாதாரணமாக நினச்சினா இவனுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு நினச்சா இட் வில் பி பெயின்ஃபுல் இன் யுவர் லைஃப், இன் மை லைஃப். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். அப்போது 10வது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசியாக இருந்தால் எதில் வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமா? ஜபத்திலே. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கூட்டு ஜபங்கள் அதிகமாக பண்ணுகிறோம். அதுவும் நிச்சயமாக பண்ண வேண்டும், அதை தவிர்க்கவே கூடாது. ஆனாலும் வேதாகமம் when it comes to intimacy with God, தேவனோடு நெருங்குகிற நேரம் அது தனியாக இருப்பது நல்லது என்று தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், சபைகள் எல்லாம் கார்ப்பரேட் ப்ரேயரு இதுகள் எல்லாம் நல்லா நடக்கும். இன்றைக்கி விசுவாசிகளின் மத்தியில் மிக குறைவாய் காணப்படுகிறது தனி ஜபம். ஆல்மோஸ்ட் நில் நிறைய பேர்கிட்ட. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ அங்கங்கே நாங்கள் அவ்வளோதானே, நாங்கள் மனுஷன் தானே, நாங்கள் அப்படித்தானே இருப்போம், நாங்கள் அப்படித்தானே இருப்போம்னு சொல்லி ஏதோ. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சியோடு கூட ஆண்டவரை நீங்களும் நானும் தேடுகிறோமோ அந்த அளவிற்கு அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் நம்மை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதாவது எப்படின்னா, ஒருத்தங்க உங்களை பற்றி நினைக்கிறேன், அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்களே, எப்பவும் ப்ரேயர்லேயே இருப்பாங்களே, அந்த அளவிற்கு நீங்கள் ப்ரேயரில் இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தால், எனக்கு எல்லாம் ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நம்ம அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மானஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அவர்கள் தனியாக போய் காட்டில் ஒரு பெரிய பங்களா மாதிரி கட்டி, ஆலயம் மாதிரி கட்டி அதில் போய், அப்போ ஒரு மானஸ்ட்ரியை வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த மானஸ்ட்ரியில் வந்து ரெனோவேட் பண்ணும்போது பார்த்தா அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு அடியில் கூடி அப்படியே கூடி அந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செயின் இந்த ரூமுக்கு வருது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அங்கேருந்து இங்கே ஒரு செயின் வருது. அப்புறம் அதனுடைய காரியங்கள், ஏன்னா அவங்க டைரி மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து படித்து பார்க்கும்போது தான் 2 பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த 2 பேருமே 40 வருடம், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 வருடம் அவங்க வாயை திறந்து பேசினதே கிடையாதான். அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்களா, அங்கே எழுதப்பட்ட காரியம் அதே மாதிரி கண்டினியூஸாக 40 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 பேரும் சேர்ந்து கண்டினியூஸாக 40 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து ஒரு 3 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ இல்லை அவருக்கு முடிஞ்ச மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். முழங்காலிருந்து அவர் முடியும் போது அவர் கையை மட்டும் ஒரு அசைப்பார். அப்போ அந்த செயின் அப்படி ஆடி போய் அங்கே அவர் கையில் ஒரு செயின் வச்சுருப்பாராம். அங்கே ஆடும்போது அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அவர் ஜெபம் பண்ணி முடித்தோன்னே பார்த்தா இவர் ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் அங்கே ஒரு கையை சங்கிலியை ஆட்டுவார். அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துடும். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருங்க. 40 வருஷங்க கண்டினியூஸாக ஜெபம் பண்ணியிருக்காங்க, இரவும் பகலும். ஜெபம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணம் அல்ல. ஒருவேளை அந்த 2 பரிசுத்தவான்களின் ஜெபத்தினால் தான் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நான் அறியேன் பிரியமானவர்களே. Do you have a devotion to pray? Do you have a quality time with the Lord? ஜெபிப்பதற்கு வாஞ்சை உண்டா நமக்கு? சிந்திப்போம். அது இல்லை ஏதோ அப்படியே ஒப்பேத்திட்டு அப்படியே போகிறோம், ஏன்னா நமக்கு சர்ச்சு ரொம்ப முக்கியமானது, இல்லை ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருந்தீங்கன்னா I don't know what to say. It is an intimacy relationship with God. இது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதல் காரியம் ஒரு 6-7 காரியங்கள், அதாவது நிறைய இருக்குது, ஒரு சில இதை மட்டும் நான் முக்கியப்படுத்துகிறேன். கவனமாய் கேளுங்க, இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதல் 10வது காரியம், பிரதான காரியம், நீங்கள் ஒரு விசுவாசி என்றால் ஜெப வாழ்க்கையில் இதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அந்தரங்கத்திலே தனித்து தேவனோடு ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். அந்த ஜெபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இது இப்படித்தான்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதை இப்படித்தான் செய்யணுமா, நான் அப்படி செய்யக்கூடாது, தாராளம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுறதான் முக்கியம், இருதயத்திலேருந்து அவரை நேசித்து ஜெபம் பண்ணுறதான் முக்கியம். மிச்சதெல்லாம் நம்ம செய்கிறது தப்பில்லை. ஆனால் ஒவ்வொன்றிலும் சில ஆழங்கள் இருக்கிறது. ஆகவே அதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம், இந்த ஜெபத்தில் என்ன இருக்கணும்னா, கர்த்தரை தொழுது கொள்ளுதல். ஹல்லேலூயா. தொழுது கொள்ளுதல்.
தொழுது கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். நம்ம நாற்காலிலே உட்காந்து ஜெபிக்கிறதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காடோடு நம்ம போகும்போது நம்மளால் முடிந்த மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது நல்லது. அல்லேலூயா. தொழுது கொள்ளுதல் அவ்வளவு பிரயோஜனமுள்ள காரியம். முதல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். எபிரேய ஆக்கியோனின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு, நல்ல கவனிங்க, யாக்கோபு விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்போ தொழுது கொள்ளுகிறதுனா போஸ்டர். அதாவது நீங்கள் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு தொழுது கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூ கேனாட் டூ தேட். கால் மேலே கால் போட்டு ஜெபிக்கலாம். ஒருவேளை சில சமயங்களில் நீங்கள் ஒருவேளை ஒரு சூழ்நிலை அப்படி ஏர்போர்ட்டில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறீங்க, மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற, மேபி யூ கேன் டூ இட், ஐ டோன்ட் நோ. பட் த இன்டிமேட் ப்ரேயர் வரும்போது பார்த்தீங்கன்னா தொழுது கொள்ளுகிறதுல அவன் சாகிற நிலைமையில் யாக்கோபு இருக்கும்போது கூட அவனால் கீழெல்லாம் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. அப்போ இப்போமே இப்படி தொழுது கொள்கிறவன் வாலி வயசில் எப்படி தொழுது கொண்டிருப்பான்னு பாருங்கள். தன்னுடைய கோல், அவங்க எல்லாருமே அந்த காலத்தில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அவர்கள் ஆடு வைப்பர்களாக இருந்தபடினால. அந்த கோலில் ஏன்னா அதுக்கு மேலே அவனால் தலையை ரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அந்த தலையில் தன்னால் முடிந்தவரை தன்னை தாழ்த்தினான். தலையை சாய்த்து, அதாவது போஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அதை அந்த அந்த நம்ம பாடியை எந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம சரீரத்தை ஒடுக்கி தாழ்மைப்படுத்துகிறோம் என்று ரொம்ப முக்கியமான காரியம். பெரியமா யாக்கோபு எவ்வளவு பெரிய ஒரு ஜெயண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி. இன்றைக்குமே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று பெயர் பெற்றவன். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் அவர் என்று பாருங்கள். அவர் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, அவனுடைய ஜெப வேளையில் என்ன செஞ்சிருக்கான், தொழுது கொண்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எண்ணாகம புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே அதை கேட்டபொழுது முகம் குப்புற விழுந்தான். எப்படி தொழுது கொண்டிருக்கான்னு பாருங்க. நம்ம மோசே என்று சொல்லுகிறோம் பிரியமானவர்களே. முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்தானாம் தேவ சமூகத்தில். உங்களுடைய தொழுகையும் என்னுடைய தொழுகையும் எப்படி இருக்கிறது? ஏன் நாம் அப்படி தொழ வேண்டும்? வானாதி வானங்கள் அவரை கொள்ளாதே, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் அல்லவோ. அவரை எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே? அந்த தொழுகை, அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்தில் இருக்கிறதா என்று இப்போ எல்லாரும் முன்னாடி பார்க்கறதுக்காக தொழுது கொள்ளவே கூடாது பிரியமானவர்களே. அது பிறரை கவரக்கூடியதாக இருக்கும். இல்லை, இந்த தொழுகை அந்தரங்கத்தில் இருப்பது நல்லது. ஆமென். இருதயத்தில் நம்ம தாழ்த்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் தேவன் வந்துட்டாருன்னு சொன்னால் நம்மளை அறியாமலே நாம் முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்ளுகிற காரியம் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் இருக்கணும். எப்படின்னு பாருங்கள். மோசே அதை கேட்ட பொழுது அவனுக்கு ஒரு காரியம்ன உடனே முகம் குப்புற விழுறான். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்கிறதுக்கு அவன் எவ்வளவு பெரிய காரியம். அதே பாருங்களேன், 16ஆம் அதே எண்ணாகமும் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாமிசமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோரின் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்று ஜெபித்தார்கள். அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? எல்லோரும் முகம் குப்புற விழுந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த தெய்வம் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சிருந்துச்சு. உண்மையிலேயே நீங்களும் நானும் உத்தமமாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் இந்த தெய்வம் யார் என்பதை நீங்கள் அறிந்தும் புரிந்தும் இருப்பீர்களானால் உங்களுடைய தொழுகையும் அப்படியே இருக்கும். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு சத்தியம். தேவன் உங்கள் மேல் அதிக பிரியமாயிருப்பார் நீங்கள் இப்படி தொழுது கொள்ளுவீர்களானால். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது.
எப்போ அவங்க முகங்குப்புற அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் போய் விழுந்தாங்களாம், தொழுது கொண்டாங்களாம், அப்பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனம் உங்களையும் என்னையும் அதற்காகவே அவர் படைத்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் சிந்தித்து பார்க்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதத்தில் ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது. ஆமென். கவனமாய் பாருங்கள் பிரியமானவர்களே. சங்கீத புஸ்தகம் 95 அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 95 அதிகாரத்திற்கு நேராக நான் போகிறேன். 95 அதிகாரம் 6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 95 அதிகாரம் 6 வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, எப்படி? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அல்லேலூயா. எல்லா நேரங்களில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து தான் ஆவது நல்லது. அதுவும் உங்கள் அந்தரங்கத்தில் உன் அறை வீட்டை போட்டி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஜெபிப்பது மிகவும் நல்லது. அப்போ இது தொழுகை குறித்து பார்த்துருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை ஆராதிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆராதனை அப்படிங்கிற அதில் பாடல்கள் இருக்கலாம், வசனங்கள் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம். நீங்கள் எப்படினாலும் உங்கள் இருதயத்தில் என்னென்னலாம் அப்பாட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ எது வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். ஆனால் ஆராதனை அது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 134 அதிகாரம், கவனமாய் கேளுங்கள். 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஒரு சின்ன சங்கீதம் 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆராதனை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆராதனை. கை ரெண்டையும் வானத்துக்கு நேராக தூக்கி, ஆண்டவருக்கு நேராக தூக்கி, ஆண்டவரே என்று ஆராதித்து அவரை தொழுது கொள்ளுகிற காரியம். ஆராதனை, தொழுது கொள்ளுதல் ஆராதனை எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் த கேஸ் இட் இஸ். பட் அவரை ஆராதிக்க வேண்டும். அதில் அவர் ரொம்ப பிரியப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா இப்போ இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, வருவோம், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, இவைகளெல்லாம் உடைய வசனத்தின்படி எனக்கு என்னால் முடியல, தயவு செய்து ஆமென். You haven't begun to pray. நீங்கள் ஜெபிக்கவே ஆரம்பிக்கவில்லை பிரியமானவர்களே. நாம் அப்பா தான், எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம், அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆனால் அவருடைய மகத்துவத்திற்கு நாம் ஒரு கனப்படுத்த வேண்டும். நம்ம அப்பா. அல்லேலூயா. வானத்துக்கு நேராக நம் கைகளை தூக்கி ஆராதனை செய்தல் அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆமென். அப்போ இது நீங்கள் கைகளை வானத்துக்கு நேராக தூக்கி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் நல்லவர், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவரை புகழ்ந்து பாடி அவரை ஆராதிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை துதிக்கணுமா. ஹல்லேலூயா. ஆராதனை இருதயத்திலிருந்து சில நேரங்களில் உங்களுக்கு வார்த்தை கூட இல்லாமல் கூட ஆராதிக்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக, இல்லாவிட்டால் நம்முடைய அந்நிய பாஷையில் நீங்கள் ஆராதிக்கலாம், எப்படினாலும் நீங்கள் செய்யலாம். ஆமென். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் அவர் என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். இது வரைக்கும் அப்படிலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க, இதுக்கெல்லாம் சபைக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. வேதாகமும் இதை சொல்லுங்க. நான் அந்த சபைக்கு போகிறேன், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவருக்கு பிரியமானதை வேதம் சொல்லுகிறது. அதை செய்யும் பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மனம் குளிரும். அவர் மனம் குளிர்ந்தால் என்ன நடக்கும் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 150 அதிகாரம், ஆமென் ஆமென், ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். கடைசி அதிகாரம் சங்கீதம், அதாவது துதித்தல், அதாவது தொழுகையை குறித்து பார்த்தோம், ஆராதனையை குறித்து பார்த்தோம். இப்போ என்னது பார்க்குறோம்? அவரை நாவினால் துதித்தல், இருதயத்தில் இருந்து துதித்தல். சங்கீதம் 150 மிக அழகாக அதை நமக்கு சித்தரிக்கிறது. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். ஆலயத்துக்கு போனால் அவரை துதிக்கணுமா? அவருடைய வல்லமை விளங்க ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிங்க. ஆகாய விரிவு, அப்போ நீங்கள் நேச்சரை பார்க்குறீங்கன்னா அப்படியே அவரை துதி. எவ்வளவு பெரிய தேவன்,
எப்படி இவைகளெல்லாம் படைத்திருக்கிறீர்கள் என அவரை துதிக்க வேண்டுமாம். நாம துதிக்கலாம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா. நாம உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வல்லமையுள்ள கிரியைகள், வேதத்தில் சொல்லப்பட்டது, பிறருடைய வாழ்க்கையில் நடப்பது, எல்லாத்துக்கும் நம்ம அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா. மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே உண்மையிலே சொல்கிறேன், அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து, இன்றைக்கி நீங்கள் பிரசங்கத்தில் கேட்குறீங்களே, இதை பூரணமாக செய்கிறது தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ துதி எப்பொழுதுமே, அதாவது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னா 24 மணி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு பாடல் இல்லைன்னா ஒரு துதி வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம நாக்கை திறந்து வருத்தவங்கிட்ட பேசுகிற நேரத்தை தவிர்த்து மிச்ச நேரம்லாம் நம்ம அவருடைய நினைவிலேயே வாழ்ந்து அவரை துதித்து கொண்டே இருப்பது நல்லது. ஆமென். 3 வசனத்தை பாருங்கள். எக்கால துனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். ஆமென். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். கையை தட்டி நல்ல ஆண்டவரை துதிக்கணுமா. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நான் ஒவ்வொரு தடையும் நினைப்பேன், ஏன்னா இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வெளியில் வரும்போது, நீங்கள் ரொம்ப ஃபாரஸ்டான இடங்களில் உங்கள் வீடு இருந்தால் தெரியும், கியா 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 கியா. நான் நினைக்கிறேன் அது எல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னா தன்னுடைய கடமையாகிய ஆண்டவரை துதிக்குது. அதே மாதிரி மாலையில் அடையும் போது அது துதிக்கும். 2 நேரம் அது கத்தும். அல்லேலூயா. மிச்ச நேரம் கத்தும், ஆனால் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து கத்தும். அவைகள் கூட ஒருவேளை தேவனை யாருக்கு தெரியும்? ஆமென். ஆமென். மனுஷன் மட்டும்தான் அதை கடமையை செய்யலேன். ஆகவே அவரோடு கூட உள்ள அந்த உறவு, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் ஒரு விசுவாசின்னு சொன்னால் துதித்து, எனக்கு என்ன அவர் செஞ்சார், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்க, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கணுமா. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். 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 அப்போ துதித்து கொண்டே, அதாவது நமக்கு செய்ததுக்காக இல்லை, நம்ம எந்த நடந்தாலும் சரி அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அவரை நீங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை இதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கு நாம் சரி செய்வோம். 4வது ஒரு காரியத்தை, ஜெபத்திலே பங்கு பெற வேண்டிய ஒரு 4வது காரியம், அது என்னன்னா நன்றி செலுத்துதல். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நீங்கள் நைட்டு படுக்கும்போது, ஆண்டவரே காலையில் எனக்கு பாத்ரூம் போனேன், எனக்கு தண்ணி வந்துச்சு, அடுத்து என் வார்ட்ரோப்புக்கு வந்தேன், எங்கள் ட்ரெஸ் இருந்துச்சு, அடுத்து இந்த நம்ம செருப்பு வைக்கிற அந்த இடத்துக்கு போனேன், அங்கே எனக்கு ஒரு காலில் செருப்பு இருந்துச்சு, கிச்சனுக்கு வந்தேன், டைனிங் டேபிளுக்கு வந்தேன், அங்கே எனக்கு ஆகாரம் இருந்துச்சு, திரும்பி போகிறதுக்கு நான் வெளியில் வந்தேன், அங்கே எனக்கு ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த போகிறதுக்கு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, நான் திரும்பி வந்து படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு படுக்கை இருந்துச்சு, எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, என்னை நீ நல்லா இருக்கியா, இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு கேட்குறதுக்கு ஆட்கள் இருந்துச்சு, எவ்வளவோ துன்பங்கள் எனக்கு உண்டு, ஆனாலும் இதன் மத்தியில் எவ்வளவு நன்மைகள் எனக்கு செய்தீரே என்று சொல்லி அதை நினைத்து நினைத்து வேண்டுமானால் சொல்லி சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. இந்த 5 நிமிஷத்துலலாம் உங்களால் ஜெபம் பண்ணவே முடியாது. அப்படி எவ்வளவு காரியங்கள் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, அவரை சொல்லி சொல்லி ஏதாவது ஒன்று நினைப்பு ஊட்டினா அதை நினைத்து. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, திடீர்னு பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் மனதில். அதை நினைச்ச ஆண்டவரை துதிக்கலாம் நீங்கள். ஏன்னால் நீங்கள் துதிக்கும்படியாகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது நன்றி செலுத்துதல்ங்கிறது இந்த துதியிலே இன்னொரு சாப்டர், காயினில் இன்னொரு பக்கம் மாதிரி. நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம்னா, நல்லா யோசித்து பாருங்களேன், இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போவோம், ஆண்டவரே நாங்கள் போகிறோம், எல்லா விக்னத்துக்கும் விபத்துக்கும் எல்லாத்தையுமே விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, போய் சேர்ந்த பிறகு ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் நாங்கள் ஜெபிச்ச மாதிரி என் ஜெபத்தை கேட்டு எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தீங்களாப்பா, அதற்காக உமக்கு நன்றி சொல்லணுமா வேணாமா? நன்றி செலுத்துதல் அவ்வளவு முக்கியம். தேவன் அதை எதிர்பார்ப்பார். அவர் குஷ்டரோகியில் குணமாக்கிட்டு எல்லாரையும் குணமாக்கிட்டாரு. ஒருத்தன் தான் நன்றி சொல்ல திரும்பி வந்தான். மிச்சம் யாரெல்லாம் எங்கடா போனீங்கன்னு கேட்குறாரு ஆண்டவர். எதிர்பார்க்கிற தேவன். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் நன்றி இல்லைன்னா எழுதி வைத்து நன்றி சொல்லுங்கள், தப்பே இல்லை.
உங்களுக்கு மறந்து போது செய்ய முடியல அப்படின்னா எழுதி வச்சு கூட சொல்லுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. உங்கள் சித்தம் என்ன? கடவுள் சித்தம் சொல்கிற எப்பொழுதுமே தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். அவர் இருக்கிறவனமா அவரை துதிக்கிறது ஆராதனை. நன்றி செலுத்துதல் என்ன? உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது என்ன? உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை, ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறாரு, காலை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவோ காரியங்களை கொடுத்துருக்கு. இன்றைக்கி உங்கள் காலில் ஒரு இல்லைன்னா என்ன ஆகும் கதை? உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. கீப் ப்ரைசிங் காட். எனக்கு கண் தெரியுதே ஆண்டவரே, குருடனை பார்த்தா தான் நமக்கு அது தெரியுது. அப்போ நன்றி செலுத்துதல் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். நன்றி ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. நீங்களும் நானும் இந்த வேளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்கள், நான் எப்படிப்பட்ட நன்றி உடையவனாய் நான் இருக்கிறேன் என்று. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் இதை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள் பிரியமான. 1 நாளாகமம் பழைய ஏற்பாட்டிலே 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவர் நல்லவரான். நல்லவர்னா எவ்வளோ நன்மை செய்கிறவராக இருப்பார். நன்மை செய்கிறவர் தானே நல்லவர். ஆமேன். அவ்வளவு நன்மை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் 1 by 1 சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன காரியத்திற்கும் நன்றி செலுத்துகிறவங்கெல்லாம். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறதை என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன். நான் அனுபவிக்காமல் நான் உங்களுக்கு பிரசங்கமே பண்ணலை. சின்ன சின்ன விஷயத்துக்காக, சைக்கிளுக்காக, இன்னர் வேருக்காக, செருப்புக்காக, சட்டைக்காக, இப்படி ஒருத்தரை இப்போ ஒரு அண்ணனை நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆனால் இதுக்கெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணி, ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் சூழ்நிலையில் நான் வரல. ஆனால் அதற்கு பின்பு நான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ராஜாக்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்போது நன்றி செலுத்துதல் அவ்வளவு அவசியமான ஒன்று. நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்பது தேவன் பிரியப்படுகிறார். ஆமேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெப வாழ்க்கையினுடைய ஆழத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு விசுவாசியாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருந்தால் அது எதில் வெளிப்படுத்தணுமா? ஜெபத்தில். அதில் எப்படி அதனுடைய ஆழங்கள், அதாவது இப்போ என்னென்னா ரோஜாப்பினுடைய ஒவ்வொரு இதழ்களாய் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்து அந்த ஜெபத்தில் என்ன காணப்படும்? கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுதல். அது ஜெபத்தில் ஒரு முக்கியமான பங்குங்க. நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கியிருப்போம். முதல்ல அந்த துதியை முடிச்சுட்டு அதோடு சரி கலட்டிட்டு போயிடுவோம். பர்சனல் லைஃப்பில் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அடுத்து வேதத்தை தியானிக்கிறது, அடுத்து திருப்பி அவரை துதித்து ஒரு பாடலை பாடுகிறது அவ்வளவு முக்கியமான காரியம். அதாவது அது எப்படி பாடணும்? சும்மா ஒரு பாட்டை எடுத்து எப்படி இல்லை, இருதயத்திலே அந்த வார்த்தைகளை உணர்ந்து நாம் பாட வேண்டும். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். எப்படி? என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஹல்லேலூயா. வாயை நல்லா திறந்து நீங்கள் எந்த நோட்டில் பாடுறீங்களோ, நீங்கள் நல்லா பாட ஆரம்பிச்சிங்கனால நோட்டெலாம் எல்லாம் சரியாக வரும். ஆமேன். பாடாமலே இருந்தால் தான் தொண்டை ஒரு மாதிரி ஆயிரும். அவரை துதித்து பாட. ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டால் பாடிக்கிட்டு இருக்கும்போதே வேறு எதையாவது சிந்திக்காதீங்க. அப்படி தான் நமக்கு சூழ்நிலை வரும். ஆனால் அந்த நேரத்துலையும் அந்த வரிகளுக்குள்ளே இருந்து இருதயத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையின் பரிசுத்தத்தோடு நீங்கள் பாடினீங்கன்னு வைங்களேன், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 132ஆம் அதிகாரம் கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். உம்முடைய பரிசுத்தவான்கள்லாம் யார்? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. கம்பீரிப்பார்களாம். அப்போ பாடல், அவரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல், உங்களுக்கு ஆறுதலான பாடல்கள் அவ்வளவு
அவ்வளவு பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா, அவ்வளவு பிரயோஜனம் உள்ளது. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் பாடுறது அவ்வளவு பிரயோஜனமான ஒரு காரியம். இதில் பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. எப்படி பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கொலோசியர் சபைக்கு பரிசுத்த பவுலடிகளார் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. எங்கே பாடணுமா? நாக்கலையா? உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடின்னு இருக்கு. அல்லேலூயா. இருதயத்திலேருந்து வராத பாட்டு ஆண்டவர் சமூகத்தில் அக்செப்டே ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள், பாட்டில் புத்தி சொல்லுங்க அப்படின்னு என்னத்தை பாட்டு எழுதுங்கிறாரு. பாட்டு எழுதி நீ அதை படிங்கிறாரு. நீ அந்த பாட்டை எழுதி நீ படி, பாட்டை எழுதி நீ படி அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் என்று பாருங்கள். அப்புறம் பாட்டு, நம்ம அதுக்காக எல்லாரும் பாட்டு எழுத முடியாது, நமக்கு அந்த தாளந்து இருந்தால் தான் எழுத முடியும். ஆனால் பாட்டு பிறருக்கு அதுலேயும் கூட புத்தி சொல்லுங்கிறார். அப்போ நீங்கள் ஒரு ப்ரேயர் நடத்தும் போது ஏன் இந்த ஒர்ஷிப் வைக்கிறோம், அதுக்கு ஏன் பாடல் வைக்கிறோம், அந்த பாடல் வரிகளுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகணும். எப்படி பாடணுமா? அழகாக அந்த வசனத்தில் நம்ம வாசலை கர்த்தருக்கு இருதயத்தில் பாடி. இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது, கர்த்தரை பக்தியுடன் பாடி. எப்படியா? இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. 2 விஷயம் அங்கே இருக்குது அந்த பாட்டில். ஒன்று, இருதயத்திலேருந்து இந்த பாட்டு வரணும், பக்தியோடு இருக்கணும். சும்மா வாயில் மட்டும் மென்னுட்டு இருதயம் தூரமாக இருந்தால் வேதம் அதை பற்றி அவே வித் மீ ஃப்ரம் மீன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார் ஆண்டவர். ஃப்ரம் த நாய்ஸ் ஆஃப் யுவர் பொல்யூஷன்கிறார். உன்னுடைய என்ன மேல வாத்தியங்களினுடைய எல்லா சத்தத்தையும் என்னை விட்டு ஒதுக்குங்கிறார். ஏன்னா நீ இருதயத்திலேருந்து பாடலை. இருதயத்திலேருந்து பாடணும், பக்தியோடு பாடணுமா? ஹல்லேலூயா. ஏன் நான் இதை பாடுறேன்? பக்தி, இறை பக்தி, அது ரொம்ப அவசியமான ஒன்று பிரியமானவர்களே. ஏனோ தானோ என்று பாடுகிறதை இன்றிலிருந்து நாம் அதை நிறுத்தி விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம அப்படி பாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ரொம்ப அது ஒரு முக்கியமான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் அவ்வளவு பெரிய காரியம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய இறை வார்த்தை. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? ஆமென். செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியிலையும் பாட முடியும். அல்லேலூயா. ஆவியோடும் பாட முடியுமா? ஆவியில் பாடுறது. அல்லேலூயா. வேதாகமும் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு அந்த மேலான அனுபவம் இன்னும் கிடைக்கவிட்டால் அதை வாஞ்சியுங்கள். பட் இருந்தாலும் உங்கள் ஆவி, அதாவது உங்களுடைய உயிர், அந்த ஆவியிலிருந்து தேவனோடு கூட பாடுகிறது ஒரு மிகுந்த அது உற்சாகத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கும். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகள் ஒருவருக்கொரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அதே வசனம் இங்கே வருதா வரலையா? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா பாருங்களேன், ஒரு அருமையான, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆமீன், ஆமீன். சடுதியிலே சிறைச்சாலையில், உங்களுக்கு தெரியும், ஒரு எர்த்துக்கேக் வந்துச்சு, கதவுகள்லாம் திறந்துச்சு, வச்சு சங்கிலியெல்லாம் இதாச்சு. அவங்க த ஸ்டோரி. யோசிச்சு பாருங்கள், அவங்களை விடுதலை. அதனால் ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் சுச்சுவேஷனே வருது. எப்போ? அவர்கள் பாடும் பொழுது. ஆமேன், ஆமேன். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும், யோசிச்சு பாருங்க, கையில் சங்கிலி, காலில் சங்கிலி. நீங்களாம் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எனக்கு என்ன இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் கூட பண்ணணும்? என்னைக்கு அவர் என்னை சரி பண்ணுறாரோ அன்னைக்கு ஜெபிப்பேன், அன்னைக்கு காணிக்கை கொடுப்பேன், அன்னைக்கு துதிப்பேன். இப்படி வாழ்ந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அவ்வளவு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்.
ஆனால் மகிழ்ச்சியோடு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஜெபம் பண்ணி கர்த்தரை தன் இருதயத்தில் இருந்தவர் பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டவுடனே இயற்கை கூட ஏற்றுக்க கொண்டாந்துச்சோ என்னமோ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஜெப ஆழத்தில் பாடல் ஒரு முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசி ஒரு 6வது பாயிண்ட் என்னென்னா, அது 2 மட்டும் பார்த்தோன்னா அதோடு நம்ம முடிச்சிருவோம். நம்ம அடுத்து தான் இவ்வளோ எல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ரொசீஜர் வச்சிங்கன்னா உங்களுக்கு நானும் கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் கொண்டாந்துருக்கேன். ஏன்னா முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்னது ரிக்வஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம பெட்டிஷன், ஆண்டவர்கிட்டப்பா எனக்கு இங்கே வலிக்குது, அது தேவைப்படுது, இது தேவைப்படுது, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கலாம். ஏன்னா பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி தான் சொல்லுது. அப்படி தானே சொல்லுது இல்லை? உங்களுக்கு தெரியல அந்த வசனம் என்னென்னு? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமே, பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன்னா கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். அவருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நீங்கள் கேட்டு அவர் செய்யும்போது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதற்காகவே நீங்கள் கேளுங்க, அப்போ நான் தர்றேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த ப்ரொசீஜர்லாம் முடித்து நீங்கள் பெட்டிஷன் அப்பாட்ட வச்சிங்கன்னு டகார்னு சாங்ஷன் ஆகும். அல்லேலூயா. இந்த ரகசியம்லாம் தெரியாமல் அவசரடியாக என்ன வானாதி வானங்களை உண்டாக்கினவரை ரொம்பவும் நம்ம கேவலப்படுத்திடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது பெட்டிஷன்ஸ் நம்ம ஏன்னா இதைத்தான் நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் அதைத்தான் நம்ம வாசிப்போம் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ கேட்கணும். அப்போது 6வது காரியம் ஜெபத்தில் நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டிய என்னென்னா உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைத்தல். 7வது ஒரு காரியம், ஆமீன், இது 9 வரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு சிலர் அது பரிசுத்த ஆவியின் அடையாளம் என்று சொல்வார்கள். ஆனால் அதில் சில ஆழங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் அந்த கிருபைகள் உங்களுக்கு இருக்குமானால் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியத்தை செஞ்சுருக்காரு. அது என்னென்ன, அந்நிய பாஷை. அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர் எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்குற வரம் அந்த வரமாக தான் இருக்குது. ஆமீன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியே சொல்லுது. ஏன்னா அதில் ஒரு சில முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிச்சு முடிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி சொல்லுது? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், என்ன பேசுகிறான்னா ஆவியினால் ரகசியங்களை அது என்னன்னு தெரியும். துதி இருக்கலாம், பெட்டிஷன் இருக்கலாம், வரப்போகிற காரியங்களுக்கான நன்மையாக இருக்கலாம். சில காரியங்கள் ஒருவேளை அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிஃப்ட்லாம் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் நமக்கு அது விளங்காதனால அது பேசுகிறதே இல்லை. என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கருத்தோடையும் ஜெபம் பண்ணணும். ஆவியான பவுல் மூலமாக எழுதி வச்சு 2மே செய்யணும். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒன்று கேளுங்களேன். இந்த அந்நிய பாஷையை நம்ம நிறைய பேர் டவுன் பிளே தேட், நம்ம அதை குறைத்து மதிப்பீடு வைக்கணும். நான் சொல்கிறேன், ஏசாமி பார்த்து, பிதா குமாரன் பரிசுத்தாவினை பார்த்து இப்படி ஒரு அந்நிய பாஷைன்னு ஒன்று கொடுத்தாருன்னா அது பிரயோஜனமாக இருக்குமா, பிரயோஜனமற்றதாக இருக்கும்? அதை மட்டும் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஏசப்பா பார்த்து ஒன்று உங்களுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா? அவ்வளவு பிரயோஜனம் இருக்கும் பிரியமானவர்களே. இது சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நீங்கள் பெற்றீர்கள், பெறாவிட்டால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை அவர் உங்களுக்கு தருவாரானால் அதை அதிகமாய் பயன்படுத்துங்கள். நான் ஒன்றே அது என்ன ஏதில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னால் நான் இன்னொரு ஃபுல் பிரசங்கம் பண்ணணும். அவர் கொடுத்தது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமா? சரி, அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு கருகலான ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. இதுக்கெல்லாம் எந்த சபைக்கு போகிறேன் அந்த சபைக்கு போகிறேன்லாம் அவசியம் இல்லை. சிலர் அதை ஓவர் ப்ளே பண்ணுவாங்க, சிலர் டவுன் ப்ளே பண்ணிட்டு போகலாம். நான் கேட்குறது ஒன்று தான், அவர் பார்த்து கொடுத்த ஒன்று நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குனீங்கன்னா சில நன்மைகளையும் ஒதுக்குகிறீர்கள் என்று தான் அர்த்தம். எனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு விளங்காமல் இருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆகவே ஜெபத்திலே
அந்நிய பாஷையில் ஜெபிப்பது அவ்வளவு ஏன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா அது என்ன ஆகுன்னு தெரிஞ்சேன்னா அது வேறு மாதிரி போயிடும். நீங்கள் சில நேரங்களில் பார்த்தா நமக்கு எப்படி ஜெபம் பண்ணனே தெரியாது. அல்ல, நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் சில உதாரணங்களை என்னால் சொல்லக்கூடும், நிறைய உதாரணங்கள். ஏன்னா சில நேரங்களில் நம்ம தமிழிலேயே நான் அந்நிய பாஷை பேசுகிற சூழ்நிலையெல்லாம் வரும்போது தான் தேவனை என் ஆவி எப்படி கனப்படுத்து. அப்படிலாம் நீங்கள் ஹியூமன் மைண்டில் ப்ரேயரே பண்ண முடியாது பிரியமானவர்களே. நான் அதை அனுபவித்து சொல்லுகிறேன். வித் யுவர் கார்னல் மைண்டு, அதை ஜென்ம சுவாபம் கொண்ட மூளையிலும் நாவினாலும் அந்த அளவுக்கு உங்களால் பேசவே முடியாது. மேபி தட் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் அஸ். கடவுள் முன்னாடி போய் நிற்பதற்கு அது தேவைப்படலாம் என்று நினைக்கிறேன். நான் அதை கண்டு என் மனைவியெல்லாம் அப்படி நடுநடுங்கி விடுவாள். எப்படிப்பா இப்படி? அப்புறம் தான் எனக்கே தெரியும், ஐயோ இது ஆமாம், நான் எப்படி இப்படி ஜெபிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. தேவன் சில நேரங்களிலே நீ அந்நிய பாஷையில் பேசினா அதனுடைய காரியம் இப்படி இருக்கும் என்று நமக்கு அது சொல்லிக் கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பிரியமானவர்களே, உண்மையுள்ள தேவனா ஏன்னா நம்மோடு பேசுகிற தேவன். நான் சண்டே நான் சர்ச்சில் இருந்து நான் ஜெபத்தோடு நான் ஆலய ஆராதனை பங்கெடுக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு எர்த்குவேக் வருது, நீ அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நான் உடனே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் பார்த்தேன் மறுநாள் ஒன்றும் அந்த எர்த்குவேக் வந்த மாதிரி ஒரு வேளை சரி இந்த சில வார் மாதிரி நடக்குதில்ல, அந்த மாதிரி இதை தான் ஏதாவது சொல்லியிருப்பார் போல நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் 2000 பேர் மரித்து போனார்கள். நான் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீ எப்படியாவது அந்த குடும்பங்கள் எதுவும் ஆயிடக்கூடாது, என் மனைவிட்டு சொன்னேன். இப்படி எனக்கு ஒரு உணர்த்துதலை தேவன் தருகிறார். நம்மோடு பேசுகிற தேவன். நீ அந்நிய பாஷையில் தெய்வ சமூகத்திலே காத்திருந்தால், ஏன்னா அவர் ஏதோ ஒரு மிகுந்த பிரயோஜனத்திற்காக தான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்காரு. அது தூரம் ஒதுக்காதீங்க. கடவுள் கொடுத்த குடும்பத்தை ஒதுக்காதீங்க. கடவுள் கொடுத்த சரீரத்தை தப்பாக பயன்படுத்தாதீங்க. கடவுள் கொடுத்த நாக்கை தப்பாக பயன்படுத்தாதீங்க. கண்ணை தப்பாக பயன்படுத்தாதீங்க. ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு 10 சர்மன் கேட்டிருக்கான் ஆண்டவரே. ஒரு விசுவாசி தான் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவன் விசுவாசி என்பதை வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவரே, பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனையாய் உம்முடைய விருப்பங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து பல செய்திகள் நாங்கள் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு கோணத்தில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, இந்தந்த காரியங்களிலே குறைவுள்ளவர்களாய் நான் இருக்கிறேனே என்று நினைக்கிறவர்களுக்கு நீர் அவர்களை நேசிக்கிறபடியினால் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.